வணக்கம் டியூ மீனவன் மக்களை. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மீன்பிடி தொழிலுக்கு மட்டும்தான் படகு பயன்படுத்துவாங்க, எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் கடலுக்குள்ள உள்ள பாசி எடுக்கிறதுக்கும் படகை பயன்படுத்தி அவங்க பாசி எடுப்பாங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாசி எடுக்கிறதுக்காகவே இந்த படகுகள்லாம் வடிவமைச்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்குள்ளே இன்ஜின் இருக்கும், மற்றபடி வலைகள்லாம் எந்த வலையுமே இருக்காது. அதுபோக இந்த படகு ஒரு இடுப்பளவு உயரம், அதாவது உயரம் அதிகமாகலாம் இருக்காது, கொஞ்சம் கம்மியான உயரமாக தான் இருக்கும். படகு கொஞ்சம் அகலமாக இருக்கும். அப்போ தான் அந்த பாசி இலையெல்லாம் நிறையா ஏற்றிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுபோக இந்த அல்றாங்க வாருங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான நீச்சல் வீராங்கனைகளாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க நடு கடலுக்கு உள்ளே போய் தண்ணிக்குள்ளே நீஞ்சி போய் தான் அந்த பாசிகளை அவங்க கடலுக்குள்ளே இருந்து பிறக்கணும். இவங்க மட்டும்தான் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. மீனவ பெண்களுமே இந்த தொழில் நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த பாசி ஒரு கிலோ எவ்வளோனே போடுவாங்க? ஒரு கிலோ என்ன விலை போடுவாங்க? 5 ரூபானா ஒரு வட்டாவா, ஒரு கச்சாவுன்னா ஒரு கிலோ 5 ரூபாண்ணா. நீங்கள் பச்சையா காய வச்சு கொடுப்பீங்களா? அப்படி கொடுப்பீங்களா? காய வச்சு நீங்களே காய வச்சு கொடுப்பீங்களா? கொடுத்துட்டு அவங்களே காய வச்சுக்கிறாங்க. பார்த்துக்கலாம். இதுதான் அந்த அழகு சாதன பொருள்கள்லாம் தயார் பண்ணுறது. இந்த பாசி இதுகளில் தான் தயார் பண்ணுவாங்க. இதுலேயே வெவ்வேறு பாசிகள் இருக்குது.